வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மிளகு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வித்தியாசமான சுவையில் முழுசாக மிளகு மட்டும் யூஸ் பண்ணி இந்த மிளகு சிக்கன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிளகு சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இது நம்ம மிளகாத்தூள் சேர்க்காதனால அதிகமாக மிளகு போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் இது 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவில் சேர்த்துருக்கேன். இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ மிளகு நல்லா வெந்துருச்சு. ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிளகு இதுக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் கழுவிட்டு நல்லா வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அரைச்சி வச்ச மிளகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை சேர்த்துடலாம். பாதி எலுமிச்சம்பழம் சின்ன சைஸில் அதை இதில் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையாலே நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சிக்கன் மசாலா தூளுக்கு பதிலாக கரம் மசாலா தூள் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை மிளகு சிக்கன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் நல்லது. இருக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை 2 சின்னதாக, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி வச்சுருக்கேன். இதை இதில் எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அதை இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். அப்போ நீங்கள் இது கிடைக்கலன்னா 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ப்ரௌனாக வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சா சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ 2 செகண்ட் மூடி வச்சிடலாம். இதில் உள்ள தண்ணி வெளியே வரணும். அதுக்காக மூடி வச்சு விட்டுடலாம். இருக்கட்டும். இப்போ எடுத்து கலந்து கொடுத்துடலாம். அடுப்பு அனல் குறைச்சே வச்சுருக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 1/2 டீஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போட்டோம். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி பழம் சேர்க்கணும். ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்து விட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரையாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கிரேவியோடையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி செய்யலாம். இதில் ஒரு தக்காளி பழம் 1 போட்டிருக்கேன். கூட 1 போட்டால் இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வரும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிக்கன் பாதி அளவு வெந்துருச்சு. அடுப்பை குறைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த மிளகு காரம் எல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த அளவாக மிளகு காரம் போட்டு சேர்த்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இதை கொஞ்சம் வறுத்து நான் இதை சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கிறேன். நீங்கள் வேறு எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். இனி ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். சிம்மிலே வச்சு மூடி வச்சிடலாம். இதோட தேங்காய் பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இனி ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொஞ்சம் வேகணும். வேக விட்டுடலாம். மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லியில் போட்டுடலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிட்டு. நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். நான் போட்ட இந்த அளவுகளோடு நீங்களும் சேர்த்து பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சா நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. மிளகு நம்ம அவிக்கிற போதே கொஞ்சம் குறைச்சி அவிச்சிக்கோங்க. இது காரம் ரொம்ப அதிகம் இல்லை, அளவாக தான் இருக்குது. அளவாக சாப்பிட்றவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.